தனுஷ்கோடியின் இறுதி அடையாளமும் ராமர் கல் என்று கூறி அழிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆயிரத்து 1964 டிசம்பர் 17 வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் டிசம்பர் 22 நள்ளிரவில் சரியாக தனுஷ்கோடியில் கரையை கடந்தது. இந்த நிகழ்வின் போது 23 அடி உயரத்திற்கு எழுந்த கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தனுஷ்கோடி ரயில் நிலையத்திற்கு சற்று தூரத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த போட் மெயில் விரைவு ரயில் கடல் அலைகளில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டதில் அதிலிருந்த நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். தவிர தனுஷ்கோடியில் வசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டும் இடிபாடுகளில் சிக்கியும் உயிரிழந்தனர். மேலும் புயலால் ரயில் நிலையம், மருத்துவமனை, சுங்க அலுவலகம் என தனுஷ்கோடியில் இருந்த அனைத்து அரசு கட்டடங்களும் இடிந்து தரைமட்டமாகின. தேவாலயம் உள்ளிட்ட ஒரு சில கட்டடங்கள் மட்டுமே இடிபாடுகளுடன் தப்பி இன்றும் 1964 புயலின் நினைவு சின்னமாக இருந்து வருகின்றன. அந்த புயல் மற்றும் ஆழி பேரலையில் சிக்கி தப்பிய மூதாட்டி ரத்னம் அன்றைய தினம் நள்ளிரவில் நடந்ததை நினைவு கூர்ந்தார். சரியான தூக்கம்மா. தூக்கத்தில் மழை எப்பவும் மாதிரியே பெய்தாக்கும், மழையும் காற்று வரதாக்கும்னு சொல்லிகிட்டே நாங்கள் இருந்தோம். கடைசியில் பார்த்தா திடீர்னு அலை கிளம்பி வந்துருச்சு. அலை கிளம்பி வந்த உடனே பிள்ளையில தூக்குறா கடலுக்கு மேலே கடல் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டுக்கார ஒசக்க கொண்டுட்டு போய் எங்களை வச்சுட்டு இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றணுமே. அவங்க அக்கா வீட்டு குடும்பம் எல்லா குடும்பமும் இங்கே தெற்க நாடி கிடக்குறாங்க. நாங்கள் வடக்க இருந்தவங்க, இதில் இருந்தவங்க, லாஞ்சியடி இது கப்பல் துறைமுகத்தில் இருந்தவங்க. எங்கள் வீட்டுக்கார வலை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் தெரிவார். அதோட திடீர்னு கடல் வந்த உடனே பிள்ளைகளை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் நிற மாதம், ஒரு பையன் ரெண்டு வயசு இருக்கும் ஒருத்தனுக்கு. ஒரு பையன் நிற மாதம் கேம்பில் தான் போய் பிறந்தான் அவனும். அதோட போயிட்டோம். நாங்கள் வந்த உடனே காப்பாற்றி இருந்த லெக்குவில் இருந்துக்கிட்டோம் எல்லாருமே. அந்த அரிச்ச கடலில் இருந்தவங்க அங்கிட்டு தானே போயிட்டாங்க. ரயிலில் வந்தவங்க இங்கிட்டு தானே போயிட்டாங்க. நடுவே இருந்த கொஞ்சம் பேர் தம்மா பொழைச்சது. அதோட ராத்திரி 12 மணிக்கு அந்த புயல் 12 மணி வரத்துக்கே அந்த காற்று வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மறுபடியும் சொல்லுவாங்க, மறுபடியும் புயல் வந்துடும் போல், நம்ம போயிடுவோம், ராமேஸ்வரத்துக்கு போனோம். அங்கேயும் அழிஞ்சு தான் போய் கிடக்கு. அங்கே அலிமானம் இல்லை, மரங்கதடியே எல்லாம் விழுந்து கிடக்கு. நாங்கள் நடந்து போகிற வழியில் கழுத்து முட்டு தண்ணி. நாங்கள் இந்த தனுஷ்கோடியை விட்டுட்டு போகும்போது கழுத்து முட்டு தண்ணிக்குள்ளே நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர்காரங்க சாப்பாடு போட்டாங்க, தண்ணி வசதி கொடுத்தாங்க. திட்டுகளில் உட்காந்து சாப்பிட்டுச்சோ புள்ள குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு நடந்தே ராமேஸ்வரம் போனோமா. போய் பெரிய கோயிலில் தங்க வச்சாங்க. தங்க வச்சோன்னா நாங்கள் பாம்பம் பழம்லாம் ஒன்றும் இல்லை, உடஞ்சி போச்சு, எல்லாமே உடஞ்சி போச்சு. ஒரு வத்தை போட்டு எங்களை கேம்புக்கு ஏற்றிக்கிட்டு போனாங்க.
கேம்புக்கு ஏற்றிட்டு போய் அங்கே 2-3 மாதம் இருந்தால் எங்களுக்கு சரி வராது. அப்போ காலத்தில் வந்துமா இதை வந்து பெரிய சிங்கப்பூர்னு தான் சொல்லுவாங்க இந்த ஊரை. 2 கப்பல் வரும். ஒரு கப்பல் சாமான் அங்கேருந்து ரயிலிருந்து ஏற்றிக்கிட்டு போவாங்க. அங்கேருந்து ஒரு கப்பல் வந்து வண்டியில் ஏற்றுவாங்க. இந்த வார வண்டியில் இருக்கிற சாமானை கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு போகும். அப்போலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும். சாப்பிட கொள்ளவெல்லாம் நல்ல வசதியாக இருக்குமா. அதோட மறு புயல் வந்துடுமே, என்ன செய்வது, பிள்ளைகளை காப்பாற்றணுமே சொல்லிட்டு நடந்தே நாங்கள் போயிட்டோம். நடந்து போய் நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து அங்கேயும் தண்ணி தான். அப்புறமா எங்களை கேம்புக்கு ஏற்றிக்கிட்டு போனாங்க, மண்டபம் கேம்புக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நிறைய பேரை காப்பாற்றி கடைசி வரைக்கும் வரமாட்டிருந்தார் இந்த ஊரை விட்டு. அங்கே போய் ஒரு 2-3 மாதம் இருந்திருப்போம்மா கேம்பில். நான் என் ஊருக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு ரோடு போடணும், மக்களை பார்க்கணும், நான் இருக்கணும், நான் தனுசுக்குடியில் இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரவுக்கு இந்த ஊருக்கு தனுசுக்குடிக்கே வந்துட்டார். அவர் மட்டும் ஆக்கி பொங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் இந்த ஊரில் தனுசுக்குடியில். தரையாக போச்சுமா. இந்த கரையும் தெரியாது, இந்த கரையும் தெரியாது, ரெண்டும் ஒரே சமாதானம் மண்ணாத்தான் போச்சு. தண்ணி வற்றுறதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ஆயிடுச்சு தண்ணி வற்றுறதுக்கு. தண்டவளையத்தை கொண்டு தெக்க ஒப்படைச்சிருச்சு. வந்து வத்த வலகயிரெலாம் கடலில், எல்லாமே கடலில் போயிருச்சு. ஒன்றுமே தப்ப முடியல. நாங்கள் புணத்தில் தான் தாண்டி போனோம். அங்கேருந்து போவையிலேயே ராமேஸ்வரம் போவையில் ஆடு மாடு மனுஷ எல்லாத்தையும் தாண்டி 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 தாம்மா போனோம் ராமேஸ்வரத்துக்கு. நாங்கள் உயிராக இருந்தவங்க ஒரு 10-200-300 பேர் இருக்கோம். அந்த கடலில் இருந்தவங்க எத்தனை பேர், நிறைய ஜனங்க இருக்கும். இங்கே வந்து சாதி கணக்கு மனுஷ கணக்கெல்லாம் சொல்ல முடியாதுமா. அவ்வளவு ஜனங்க இருந்தது. ஐயர் வீட்டிலேருந்து குருவிக்காரவங்க வீட்டிலேருந்து எல்லாமே இந்த தனுசுக்கொடி கொழும்புன்னு சொல்லுவாங்க. ரயில் வந்து கிடந்தால் ஏகப்பட்ட ஜனம் இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போவும் நம்ம உலகம் வருமா அப்படின்ட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரே தான் கிடந்து இந்த தனுசுக்கொடியிலேயே உயிரை விட்டுட்டார். தற்போது தனுஷ்கோடி சுற்றுலா தலமாக மாறிய நிலையில் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் ஆழி பேரலையால் சிதிலமடைந்து புயலின் எச்சத்தின் மிச்சமாக உள்ள பழைய தேவாலயத்தை பார்வையிட்டு செல்கிறார்கள். ஆனால் சில வட இந்திய சுற்றுலா பயணிகள் அரிய வகை பாறைகளால் கட்டப்பட்டுள்ள இந்த தேவாலயத்தில் உள்ள கற்களை உடைத்து கடலில் மிதக்கும் ராமர் கல் என்று நினைத்து எடுத்துச் செல்கிறார்கள். இதனால் இந்த தேவாலயம் பெரிய அளவில் சேதமடைந்து முழுமையாக உருமாறிய நிலையில் காட்சியளிக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தனுஷ்கோடி பழைய தேவாலயத்தை பழமை மாறாமல் மராமத்து பணி செய்து பராமரித்து நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும். உடனடியாக தேவாலயத்தை சுற்றி கம்பி வேலிகள் அமைத்து தேவாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது குறித்து பேசிய உள்ளூர் வாசியான நம்பு கணேஷ் என்பவர், அழிஞ்சு 61 வருஷம் ஆகுது தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் இருக்கிறதுலே பெருசாக இருக்கிற பில்டிங்கில் இந்த சர்ச்சு, இந்த போஸ்ட் ஆஃபீஸு, இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி பில்டிங் தான் அதிகமாக பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டூரிஸ்ட் வர்றது மெயினாக சர்ச்சுக்கு தான், அந்த சர்ச்சுக்கு தான் வராங்க. இந்த சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல்லை வந்து ராமர் கல் அப்படின்னு சொல்லிட்டு மிதக்கிற பாறை அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி அழுட்டு போகிறாங்க. உடச்சி அழுறதுனால தான் பாதி இந்த செவரு ஃபுல்லாமே இடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது தடுக்கிறதுக்காண்டி இந்த பாலம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாலத்தை தாண்டி இந்த பாலம் எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ போட்டு 1 வருஷம் கூட ஆகலை, ஆனால் உடஞ்சிருச்சு பாலம். இந்த பாலத்தை தாண்டி போகிறாங்க. இந்த பாலத்தை தாண்டி போக முடியாத அளவுக்கு ஒரு போர்டோ இல்லை கம்பி வேலியோ அமைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பெரிய இது இரும்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்களா, அது உடைக்க முடியல. இதில் வந்து பவளப்பறவைங்களாம் ஈஸியாக குத்தி உடச்சி அழுட்டு போயிடுறாங்க. இதனால் அழிவு அதிகமாக இருக்குது. இது கவர்மெண்ட் ஏதாவது பொறுப்படுத்த ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.